श्रीशैले सदयापात्रं दिभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा माதரம் முனிம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவித்து வரும் இம்மாதத்திலே இப்பொழுது 26ஆம் பாசுரமான மாலே மணிவண்ணாவுடைய அர்த்த விசேஷங்களை வியாக்கியானங்களை கொண்டு ஒருவாறு அனுபவிப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலண்ண வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே, சாலப் பெரும்பரையே பல்லாண்டி சைப்பாரே, குலவிளக்கே கொடியே விதானமே, ஆளிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். திருப்பாவையிலே கீழே ஆண்டாள் தான் நோன்பு நோற்பதற்குரிய வியாஜத்தை சொல்லி அதற்கு ஆட்சி பெண்களை எல்லாம் துயிலெழுப்பிக் கொண்டு வந்து நந்தகோபருடைய திருமாளிகை முன்பே வந்து வாயிற்காப்போர்களை துயிலெழுப்பி உள்ளே நந்தகோபுரையும் யசோதை பிராட்டியும் துயிலெழுப்பி பின்னே நப்பின பிராட்டியை துயிலெழுப்பி நம்பிமுத்த பிரானை துயிலெழுப்பி கண்ணனை துயிலெழுப்பி கண்ணா நீனுடைய படுக்கையிலிருந்து சிம்மாசனத்துக்கு எழுந்து வந்து உட்கார்ந்து எங்கள் காரியத்தை ஆராய்ந்துள்ள வேணும்னு பிரார்த்தித்து, அப்படி அவன் நடந்து வரும்போது அந்த நடையழகை கண்டு இவனுக்கு என் வருகிறதோன்னு அஞ்சி அன்னி உலகமலந்தாய் அடிப்போத்தின்னு அவனுக்கு பல்லாண்டு பாடி பின்பு அவன் சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்த பிறகு பறை தர வேண்டும்னு இவர்கள் வந்த காரணத்தை அவனிடத்திலே முறையிட்டார்கள். இப்போ இந்த பாசுரம் கண்ணனுக்கும் ஆட்சி பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரையாடலாக அமைந்திருக்கிறது. கண்ணன் இவர்களை பார்த்து கேட்டான், என்னை வேண்டி நாங்கள் நோன்பு நோத்தோம்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் பறை தர வேண்டும், ஏத்திப்பறை கொள்வான்னு கீழ்ப்பாசுரத்திலே சொன்னீர்கள். அப்படி நீங்கள் எதற்காக பறையை வேண்டுகிறீர்கள்? என்ன பறை? எத்தனை எண்ணிக்கையிலே உங்களுக்கு அந்த பறை வேண்டும்? இதற்கு உபலட்சணமாக இதற்கு கூட வேறு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு வேணும்? எதற்காக வேணும்? எத்தனை எண்ணிக்கையிலே வேணும்னு இவர்களை பார்த்து கண்ணன் கேட்கிறான். அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள், கண்ணா, உன்னையும் எங்களையும் சேர ஓட்டிருக்கக்கூடிய ஆயர்கள் அவர்களுக்கு அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு நன்றியாலே இந்த மார்கழி நீராட்டம் என்கின்ற ஒரு வியாஜத்தை முன்னிட்டு கொண்டு உன்னிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு முக்கியமான காரணம் உன்னை காண வேண்டும், உன்னிடத்திலே பேச வேண்டும், அதுதான் எங்களுக்கு காரணம். ஆனால் அதை செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது மார்கழி நீராட்டம் என்கின்ற இந்த ஒரு விஷயம். இந்த மார்கழி நீராட்டத்தை எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சில பந்ததி வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவை. பறை தேவை, விதானம் தேவை, கோலவிளக்கு தேவை, மேற்கொண்டு பல்லாண்டு பாடுவார் தேவை, இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இதையெல்லாம் நீ எங்களுக்கு தந்தருள வேணும்னு கண்ணனிடத்திலே அவர்கள் பிரார்த்திப்பதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. இப்போது வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை நாயனாருடைய வியாக்கியானங்களை கொண்டு ஒருவாறு இந்த பாசுரத்தை அனுபவிப்போம். இதில் மாலே என்று முதலிலே ஆரம்பிக்கிறார்கள். மால் என்றால் ஆசிரித வியாமோகத்தை உடையவனேன்னு அர்த்தம். அடியார்களிடத்திலே அன்பு பூண்டிருப்பவனே அப்படின்றது அர்த்தம். இதற்கு 5 அர்த்தம் காட்டுகிறார்கள் வியாக்கியானத்திலே. அப்போ மாலே பேரன்பை உடையவனே அப்படின்னு விழிக்கிறார்கள். முதல்ல இது என்னன்னா, கண்ணா, உன்னிடத்திலே நாங்கள் ஆசைப்பட்டு வந்தோம்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னை சேவித்ததற்கு அப்புறம் எங்களிடத்திலே என்றோ நீ ஆசைப்பட்டிருக்கிறாய். அதை பார்த்து எப்படி எங்களாலாவது தரிக்க முடிந்தது? நாங்கள் உன்னிடத்திலே கொண்டிருந்த காதல் எங்களை தரிக்க செய்து நோன்பு நோக்கிற அளவிற்கு தெளிவுபடுத்தியது. ஆனால் நீ எங்களிடத்திலே கொண்ட காதல் உன்னை மயங்க வைத்து அந்த இடத்திலே விட்டு எழுந்திருக்கிற முடியாத அளவுக்கு உன்னை செய்திருக்கிறதே, இது என்ன என்று சொல்லுவது என்று கூறுகிறார்கள். இது முதல் அர்த்தத்தை காட்டுகிறார்கள். அடுத்து இங்கே மேற்கொண்டு சொல்லுகிறார்கள், கீழே நாங்கள் என்ன செய்தோம்? உன்னை நாராயணன்னு சொன்னோம், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னோம், பையத்துயின்ன பரமன்னும் தேவாதி தேவன்னு உனக்கு சிறு சொற்களை இட்டு உன்னை அழைத்திருக்கிறோம். ஆனால் உன்னுடைய ஸ்வரூபம், அது உன்னுடைய மேன்மை தான் உனக்கு ஸ்வரூபம்னு நினைத்தோம். இல்லை, உன்னை பார்க்கிற பொழுது தான் தெரிகிறது உனக்கு ஆசிரித வியாமோகம் என்பது தான், உன்னுடைய சௌலபியம் தான் உனக்கு ஸ்வரூபமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று இந்த மால் என்கின்ற சப்தத்தினாலே காட்டுகிறார்கள். இதற்கு பிரமாணம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார்.
ஸ்ரீராமாயணத்திலே பிராட்டி எம்பெருமானுக்கு ஸ்வரூபம் என்னன்னா சரணாகத வத்சலக, சரணமடைந்தவர்களை கைவிடாதவன்னு பிராட்டி அறுதியிட்டாள். மேற்கொண்டு தானே கீதையிலே அறுதியிட்டான் எம்பெருமான். ஞானி துவாத்மைமமே மதம், ஞானிகள் எனக்கு ஆத்மாவை போன்றவர்கள்னு சொன்னான். மம பிராணாகி பாண்டவகா அப்படின்னு மகாபாரதத்திலே சொன்னான். ஆக மகாபாரதத்திலே முக்கியமான குணமாக காட்டப்படுகிறது என்னன்னா ஆசிரித வியாமோகம். அந்த மகா குணத்தை அனுசந்தித்து உன்னை மாலே என்று இங்கே ஆட்சியர்கள் கண்ணனை பார்த்து விழிக்கிறார்கள்னு ஒரு அர்த்தத்தை இங்கே கொள்கிறான். இது எங்களுக்கு மட்டுமா நடந்திருக்கு? இப்போ நாங்கள் உன் மீது கொண்டிருக்கிற காதலை காட்டிலும் நீ எங்கள் மீது கொண்டிருக்கிற காதல் ஒருபடி மேல்பட்டிருக்கிறதுன்றது எங்களுக்கு மட்டும் நடந்திருக்கானா? இல்லை, எங்களுக்கு முன்னாடி எங்கள் கூடஸ்தரான ஆழ்வாருக்கும் அது நடந்திருக்கிறது. அதான் ஆழ்வார் என்ன பண்ணார், எம்பெருமான் இடத்துல, எம்பெருமானே காதல், நான் உன் மீது கொண்டிருக்கிற காதல் கடலை மிக மிகப்பெரிது, காதல் கடலின் மிக பெரிதாள்னு ஆரம்பித்தார் திருவாய்மொழி பாசுரங்களிலே. பின்பு அவனை பார்த்தார். அவன் எப்படிப்பட்டு இருந்தான்னா, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்ன ஆர்வுத்த என்னை ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து, நான் உன்னை கை கொள்ள வேண்டும் என்று வந்தால் நீ என்னை காட்டிலும் எனக்கு முன்னாடி அங்கே என்னை விழுங்குவதற்கு பார்க்கிறாயே, அப்படிப்பட்டவன் என்றோ நீ. அது மட்டும் இல்லை, சூழ்ந்ததனில் பெரிய என் அபாவர சூழ்ந்தாயேன் அருண் சாத்து பாசுரத்திலே. அதாவது எம்பெருமானே நீ என்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அவா எப்படிப்பட்டதுன்னா, இந்த தத்துவத்திரயம் மூன்றையும் விழாக்குலை கொள்ளும்படி என்றோ இருந்தது. அவ்வளவு பெரிய அவா நீ என்னிடத்திலே கொண்டிருக்கிறாவான்றது காட்டினாரோன்னோ, அதுதான் இந்த இடத்திலே காட்டுகிறார்கள். இது ஒரு அர்த்தம். அடுத்து 4வது ஒரு அர்த்தம் காட்டுகிறார். எல்லாமே சேர்த்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதில் எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் அங்கே சொல்ல வருகிறார்கள். 4வது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இம்மாலை கண்டு மாலுருகி நீ எங்கள் மீது கொண்டிருக்கிற காதலை பார்த்ததனால்தான் எங்களுக்கு உன் மீது ஒரு காதல் வந்ததுன்னு அந்த இடத்துல காமிக்கிறார். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை, நீ மாலாக இருப்பதனால்தான் உன் மீது மால் எங்களுக்கு வந்தது. மண்ணில் குறவை பிணைந்த மால் என்னை மால் செய்தான் ஆழ்வார். ஆக நீ எங்களிடத்திலே கொண்டிருந்த அன்பு மிக பெரிதாக இருந்தது, அதை பார்த்து உன்னிடத்திலே எங்களுக்கு அன்பு பிறந்தது என்றது காமிக்கிறார்கள். அது ஒரு 4வது அர்த்தம். 5வது அர்த்தம் சர்வாதிகன் ஒரு அர்த்தம். அதாவது எல்லாவற்றையும் ஆதீனத்துக்குள்ளே வைத்திருப்பவன்ற ஒரு அர்த்தம் மாலுக்கு உண்டு. ஆனால் மேற்கூறிய 4 அர்த்த விசேஷங்களை ரொம்ப சிறப்பாக கொள்ள வேண்டும். இந்த சர்வாதிகனை கொஞ்சம் அடுத்ததாக கொள்ள வேண்டும்ன்றது அங்கே வியாக்கியாத்தாக்களுடைய திருவுள்ளமாக இருக்கக்கூடியது. உடனே கண்ணன் கேட்டான், நான் இப்படிப்பட்ட அன்பை உடையவன் உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னார்கள் உங்களுக்குன்னு கேட்டான். உடனே அவர்கள் சொன்னார், உன்னுடைய வடிவழகதை காமிக்கின்றது, நீ எப்படிப்பட்டவன் மணிவண்ணனோன்னு நீ, அதாவது உன்னுடைய அன்பானது உன்னுடைய வடிவழகிலே நிழலாடுகிறது அப்படின்னு அந்த இடத்துல காட்டுகிறார்கள். மணிவண்ணன் மணியை போன்று வண்ணத்தோடு இருப்பவன். அதில் என்ன ஒரு அர்த்தம்னா, நீ உனக்கு எங்களிடத்திலே அன்பே இல்லை என்றால் கூட உன்னுடைய வடிவானது எங்களை உன்னிடத்திலே அன்பு கொள்ளச் செய்கிறது. அப்படிப்பட்ட வண்ணத்தை உடையவன், அப்படிப்பட்ட வடிவழகை உடையவனாக நீ இருக்கிறாய். இது எப்படின்னா, இது நமக்கு மட்டும் இல்லை, 3 பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன்னு பெரிய பிராட்டியாரை கூட மயக்குகிறது உன்னுடைய வடிவழகு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எம்மாத்திரம் இப்படிப்பட்ட வடிவழகை இப்போ சேர்த்து அர்த்தம் பண்ணுகிறார்கள். மாலேக்கு தனியாக அர்த்தம் பண்ணா, மணிவண்ணாவுக்கு தனியாக அர்த்தம் பண்ணா. இப்போ மாலே மணிவண்ணான்னா இப்படிப்பட்ட வசந்த வடிவழகை இருக்கக்கூடிய வடிவழகோடு இருக்கக்கூடிய நீ மற்றவர்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறது எப்பேற்பட்டவன் நீ. ஆனாலும் உன்னுடைய ஆசிரித வியாமோகமாகிற குணமானது எப்படி மேன்மையோடு இருக்கிறதுன்றத இடத்துல மாலே மணிவண்ணான்னு சேர்த்து அர்த்தம் பண்ணுகிறார். அடுத்து மாலை மயக்கம் கொண்டவன் கையிலே மாணிக்கம் இருந்தால் அது அவனுக்காகுமோ? ஆக இப்போ ஒருத்தன் மயங்கி இருக்கிறான்னா அவன் கையிலே மாணிக்கம் இருந்தால் அதனால் அவனுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாதுன்னும். ஆனால் விலை மதிப்பாக இருந்த போதிலும் முந்தானையிலே முடிந்து கொள்ளக்கூடிய சௌலபியம் மணிக்கு உண்டோன்னோ அதை இங்கே பொருத்தி காட்டுகிறார் வியாக்கியாதா. அதாவது மேற்கொண்டு 6,000 படியிலே பல சாமியம் காட்டுகிறார். மணிக்கும் எம்பெருமானுக்கும், மணிக்கும் மணிவண்ணனுக்கும், நீலமேனிக்கும் மணிவண்ணனுக்கும் பல சாமியத்தை 6,000 படியிலே காட்டிக்கொண்டு வருகிறார். அந்த பக்தி அப்படியே அடியேன் சேவிக்கிறேன். உண்டு என்று உயிர் நிற்கையும், உடையவன் காலிலே சர்வரும் விழுகையும், இழந்தார் பிழையாதொழிகையும், கைப்பட்டார்க்கு புனலா இருக்கையும், பூனாதார் கழித்துண்ணலா இருக்கையும், பிறர்க்கேயா இருக்கையும், அளவுபடாமல் உபகரிக்கையும், கொடுத்தோமென்று நினைத்திராதொழிகையும், வேறொன்றில் கண்வைக்க ஒட்டாதொழிகையும் தொடக்கமான ஸ்வபாவங்கள். இது 6,000 படியிலே நமக்கு காட்டக்கூடிய அர்த்தம். இதில் 1-2 அடியனுடைய அறிவு கேட்டினவருக்கு சொல்கிறேன்.
உண்டு என்று உயிர் நிற்கையும். ஒருத்தனுடைய கையிலே இந்த மணியானது நீலமேனியானது இருந்ததுன்னா அவனுக்கு அப்பா எவ்வளோ வசதியான பொருள் நம்ம கையிலே இருக்குன்னு அவன் உயிர் தரித்து நிற்குமோன்னோ, இதை வைத்து எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம்னு இருக்குமோன்னோ, அதே போடு அடியார்களுக்கும் அவர்கள் கையிலே இந்த நீலமேனியானது இருந்த மணிவண்ணனாகிய எம்பெருமான் இருந்தான்னா துணிவினக்கு சொல்லுவன் மனமேன்னு சொன்னார் போலே அவர்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் பார்த்துப்பான், உபாய உபேயமாக எம்பெருமான் இருப்பான்னு கைவீசி இருக்கலாம் ஒன்றும். அதை அந்த இடத்துல காட்டுகிறார். உண்டு என்று உயிர் நிற்கையும் உடையவன் காலிலே சர்வரும் விழுகையும். இப்போ இந்த மணியானது ஒருத்தன் கேட்டே இருந்தா அப்பா உசத்தியான பொருள் இவனிடத்துல இருக்குன்னு அத்தனை பேரும் போய் அவன் காலிலே விழுவார்கள் ஒன்றும். அதே மாதிரி இந்த எம்பெருமானை கை கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் மிகவும் உசந்தவர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சர்மஸ்லோகார்த்தமாகட்டும் திருமந்திரார்த்தமாகட்டும் அடியார் காட்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அதை இந்த இடத்துல காட்டுகிறார்கள். உடையவன் காலிலே சர்வரும் விழுகையும் இழந்தார் பிழையாதொழிகையும். எம்பெருமானை விட்டு மற்ற விஷயங்களிலே சென்றவர்கள் பிழைத்ததாக ஒன்றும் விஷயம் இல்லையே. எம்பெருமான் மட்டுமே உபயமாக இருக்கிறான் ஒன்றும் சரணாகதர்களுக்கு. அதை காட்டுகிறார் இந்த இடத்துல. இழந்தார் பிழையாதொழிகையும். அந்த மணி ஒருத்தன் கையிலே இருந்ததுன்னா அதை தானும் பூணலாம், அதை தனக்கும் ஒரு ஆபரணமாக போட்டுக்கலாம், இல்லை அழித்து வேறொரு ஆபரணமாக ஆக்கியும் போட்டுக்கலாம் ஒன்றும். அதே மாதிரி எம்பெருமான் ஆசிரித சுலபனாக இருக்கிறான். ஆசிரியர்கள் என்ன வடிவிலே இருக்கிறார்கள்? தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் தப்பேர்னு தனக்கு உகந்தவர்கள் தன்னை எப்படி வைத்திருக்கிறார்களோ அப்படி எம்பெருமான் இருக்கான். அந்த இடத்தை அந்த விஷயத்தை இங்கே சாமியமாக காட்டுகிறார். ஆக வேறொன்னில் கண் வைக்க ஒட்டாதொழிகையும். எம்பெருமான் ஒருத்தன் இடத்துல இருந்தான்னா எம்பெருமானை தவிர வேறொரு விஷயத்தில் அவன் மனம் செல்லாதொன்னும். அதே மாதிரி அது எப்படி இருக்குன்னா நீலமேனி ஒருவன் கையிலே இருந்துன்னா அதை தவிர இப்போ வசந்த பொருள் தன் கையிலே இருக்கும்பொழுது வேறொருவத்து நாடி அவர்கள் செல்வார்களா செல்ல மாட்டார்களோன்னோ. அதே போன்று ஆக இவ்வளவு சாமியமானது நீலமேனிக்கும் மணிவண்ணனுக்கும் இருக்கிறதுன்ற இந்த இடத்துல வியாக்கியாத்தா ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். இதில் உடனே கண்ணன் கேட்டான் இப்போ அடுத்து, என்னுடைய அசோதை பிராட்டிக்கும் என்னுடைய மாதாக்களுக்கு நன்றாக தெரியும் நான் மணிவண்ணன். ஏன்னா என்னுமென கினியானை என் மணிவண்ணனை என்றெல்லாம் யசோதை பிராட்டி சொல்வதாக பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. தாய்க்கு நான் மணிவண்ணனாக இருப்பதில் ஒன்றும் குறையில்லை இப்போது. ஆனால் நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் ஆய்ச்சிமார்கள், மணிமாமை குறைவில்லாதவர்கள். உங்களுடைய அழகை பற்றி சொல்லவா வேணும்? அழகியார் மூவுலகுக்கும் தகுவார். இந்த மூவுலகத்தையும் தங்களுடைய ஆதீனத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அழகு உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள். அந்த அழகை உங்களுக்கு நேரம் என்னால் வர முடியுமா? சரி, எந்த காரியத்திற்கு வந்தீர்கள் சொல்லுங்கள்னு ஆரம்பிக்கிறார். இப்போ உடனே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஆட்சிமார்கள். எதற்காக வந்தோம் என்று கேட்ட, மார்கழி நீராட்டுவதற்காக. மார்கழி நீராடுவான். மார்கழி நீராட்டத்திற்காக உன்னிடத்திலே வந்தோம். நாங்கள் எப்படி இந்த திருப்பாவையர் ஆண்டால் தொடங்குகிறாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர், மார்கழி நோன்பு அப்படி என்று ஒரு ஊர் சங்கல்பித்த ஒரு வியாஜத்தை வைத்துக்கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்காக உன்னிடத்திலே நாங்கள் வந்தோம் அப்படின்னு காமிக்கிறார். அப்போது கண்ணனை அடைந்த பிறகு கண்ணனையே வந்தாச்சு. கண்ணனை வந்து சேவித்தாழ்த்து நேரடியாக கண்ணன் அவர்கள் முன்னே உட்கார்ந்துருக்கிறான். இப்படி இதற்கப்புறம் வேறு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தேவையா? என்ன இது எங்களுக்காக நாங்கள் செய்யலை, ஊரார்களுடைய நன்மைக்காக செய்கிறோம். ஆயர்களிடத்திலே உன்னையும் எங்களையும் சேர ஓட்ட நன்றிக்காக இதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா இது ஒரு வசந்தா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காமிக்கிறார். இது என்னன்னா ஆக்கிஞ்சன்யம் இருக்கு, ஆஸ்திக ஆதித்யம் இருக்கு, ஆண்டு சம்சயம், இது எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள்ன்றது தெரியறதொன்னும். இப்படி இருக்கும் பொழுது இவன் சந்தியாவந்தனாதி கர்மங்களை எதற்காக செய்கிறான்னா தனக்குன்னு ஒன்று எதற்காகவும் செய்யவில்லை, ஆனால் ஊரார்களுக்காகவும். இதை தான் செய்தால் ஊரார்கள், இதை தான் செய்யாமல் விட்டுட்டா ஊரார்களும் விட்டு விடுவார்கள் என்றும் உலக நன்மைக்காக மட்டும் இந்த கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறான்றது அர்த்தம். இது ஸ்ரீவசன பூஷணத்திலேயும் ரொம்ப தெளிவாக காட்டுகிறார் புலவாச்சார். அதை இங்கே வியாக்கியாதா நமக்கு எடுத்து காட்டுகிறார். எப்படி ஊர் நன்மைக்கு நாங்கள் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் உன்னிடத்திலே வரவில்லை, எங்களுக்கு ஒன்றும் இந்த நோன்பாலே செய்ய போகலாவது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஊர் நன்மைக்காக மார்கழி நீராட்டம் என்கின்ற இந்த வியாஜத்தை முன்னிட்டு உன்னிடத்திலே வந்து நிற்கிறோம் அப்படின்றதை ஆய்ச்சிமார்கள் காட்டுகிறார்கள் கண்ணனிடத்திலே. உடனே கண்ணன் கேட்டான், இதற்கு பிரமாணம் என்ன? எதை பிரமாணமாக வைத்து இப்படி ஒரு நோன்பை நீங்கள் நோக்கிறீர்கள்? ஏன்னா வேதமானது விதிவாக்கியங்கள் பல விஷயங்களுக்கு விதித்திருக்கிறது. ஸ்வர்க காமோ யஜேதா, ஸ்வர்க்கத்தை விரும்புகிறவன் ஜோதிஷ்டியோமகாம ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் விதிவாக்கியங்கள் நிறைய இருக்கு, நிஷித்த வாக்கியங்களும் இருக்கு. அப்படி வேதத்தாலே சொல்லப்பட்ட பிரமாணம் இந்த மார்கழி நீராட்டத்திற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்ணன் இவர்களை பார்த்து கேட்கிறான்.
அவன் ஆக்ஷேபித்து கேட்கிறான். உடனே இவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள், நீ சொன்ன வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு வசத்தியான ஒரு பிரமாணம் எங்களிடத்திலே இருக்குது. அது என்னென்னா மேலையார் செய்வனைகள். மேலையார் செய்வனைகள்னா வேதம் ஒரு விஷயத்தை சொல்லித்துன்னா அதை அனுஷ்டித்து காட்டுகிறவர்களுடைய அனுஷ்டானமே பெரிய பிரமாணம்னு வேதமே சொல்லியிருக்கிறது. எப்படின்னா தர்ம சமய பிரமாணம் வேதாச்ச, தர்மம் அறிந்தவர்களுடைய ஆச்சாரம் இருக்கிறதே அதுதான் முக்கியமான பிரமாணம். அதனாலே வேதங்களும் பிரமாணமாகின்றன. தர்மம் அறிந்தவர்களுடைய ஆச்சாரம் பெரிய பிரமாணம், வேதமும் பிரமாணம் என்று மேலையார் செய்வனைகளுக்கு ஒரு பிடி மேலே ஒரு வசத்தியை கொடுத்தது வேதம். அதையே தான் இங்கே எடுத்து காமிக்கிறார்கள். கீதையிலே கண்ணனே சொன்னானே, யத்ய தாசரதி சிரேஷ்டன் தத்தேவதோ தேவேதரோ ஜனக, சிரேஷ்டனானவன் எதை அனுசந்திக்கிறானோ அதையே மக்களும் அனுசந்திக்கிறார்கள், இவன் எதை அனுஷ்டிக்கவில்லையோ அதை மக்களும் அனுஷ்டிக்கவில்லை. எப்படி என்று கீதையிலே கண்ணனே காமித்தான். யதா தே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதா என்று வேதமும் சொல்லித்து, ஞானிகள் எப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அப்படியே நீயும் அனுஷ்டிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சொன்னோம். அப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட சிஷ்டாச்சாரமான பிரமாணத்தை பற்றினவர்கள் நாங்கள் இந்த இடத்திலே காட்டுகிறார். அப்போது இதில் என்ன இன்னொரு விஷயம் காட்டுகிறார், மேலையார் செய்வனைகள்னா என்ன பலன். ஆக ஒரு விஷயத்தை வேதம் சொல்லியிருக்குன்னு செய்யும் பொழுது அதில் பலன் நமக்கு சித்திக்குமா சித்திக்காதான்ற ஒரு ஐயப்பாடோடு தான் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் நம்ம. ஆனால் இந்த மேலையார் செய்வனைகளை கை கொண்டு செய்யும் பொழுது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, என்ன பலன் வரும்னா, ஏற்கனவே சிஸ்டர்கள் இதை செய்திருக்கிறார்கள், பலனை அவர்கள் கைகூட பார்த்திருக்கிறார்கள். அப்படி பார்த்திருப்பதனாலே அவர்கள் செய்வதனால அந்த பலன் நமக்கு கைகூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மேற்கொண்டு செய்யலாம். ஒரு ஐயமானது நமக்கு வராது அப்படின்றது அங்கே விஷயம். அதனால தான் மேலையார் செய்வனைகள் பெரிய பிரமாணம், சிஷ்டாச்சாரமானது பெரிய பிரமாணம்னு வேதமும் சொல்லித்து. அதனால தான் அது என்ன பண்ணித்து, மனு சொன்னது மருந்தாகும், பராசர புத்திரனான வியாசர் சொன்னார், பிரம்மவாதிகள் சொல்லுகிறார்கள் என்று சிஷ்டவச்சனத்தை பிரமாணமாக வேதம் எடுத்தது. உண்டொன்னோ ஏவம் வேதா உபனிஷத் சொல்லித்து, மனு சொல்லித்துன்னு வேதமானது முன்னே இருக்கிறவர்கள் சிஷ்டர்களுடைய ஆச்சாரம் இப்படி இருக்குது, அவர்களுடைய வச்சனம் இப்படி இருக்குன்னு சொல்லதுனால்தான் வேதத்துக்கே விசேஷமாக இருக்கிறது. அதே போல் இது இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். இப்போ பசுவதம் செய்வது வேதத்திலே விதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். வேதமானது அஷ்டகையில் ஒரு இடத்துல பசுவதையை செய்ய வேண்டும் அப்படின்னு விதித்திருக்கு. ஆனால் இதிலே சிஷ்டாச்சாரமானது இல்லாமையாலே அந்த பசுவதம் இப்பொழுது செய்யப்பட்டதில்லை. ஆக வேதமே ஒன்றுத்த சொன்னாலும் அதற்கு சிஷ்டாச்சாரம் இல்லை, மேலையார் செய்வனைகள் அந்த விஷயத்திலே இல்லைன்னா அது நமக்கு அனுஷ்டிக்க தகாததாக மாறும்ன்றது அந்த இடத்துல காட்டப்படுகிற விஷயம். இது என்னன்னா, வேதத்தை கரை கண்டவராக இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர், அவருடைய புத்திரியாக இருக்கக்கூடியவள் ஆண்டாள், அவளே தன்னை என்ன சொல்லிக்கிறார், விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் இது காண்டுமே. என்ன பார்த்தா பண்ண போகிறான், பின்னாடி நாச்சியார் திருமொழியிலே சொல்ல போகிறார். இது எப்படி இந்த பலன் சித்திக்கும் அப்படின்னா, என்னை பார்த்து அருள் செய்தால் பரவாயில்ல, என்னுடைய தகப்பனாரை பார்த்துன்னு அருள் செய்ய போகிறான், அதனால் நம்ம காலை நீட்டி உட்காந்து இந்த பலன் நமக்கு சித்திக்கும்னு இருக்கலாம் அப்படின்றத பின்னாலே நாச்சியார் திருமொழியிலே சொல்ல போகிறார். இதை ஆள வந்தாரும் காட்டினார். அகிருத்தி மத்வச்சரண அரவிந்த பிரேம பிரகாஷாதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனி விலோக்கிய, என்னுடைய பிதாமகரான நாதமுனியை பார்த்து எனக்கு நீ அருள வேண்டும், என்னை பார்த்து அருளாதேன்னு இது சிஷ்டாச்சாரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த இடத்திலே அதை கண்ணன் இடத்திலே சொல்லுகிறார்கள். வேத பிரமாணம் இருக்கான்னு நீ கேட்டியோனோ, அந்த வேதத்தாலே சொல்லப்பட்ட மேலையார் செய்வனைகள் பெரிய பிரமாணமாக இந்த விஷயத்திலே இருக்கிறது. இதில் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியல்னா, முன்னோர்கள் லோக சங்கிரகத்திற்காக பல விஷயங்களை செய்வார்கள். அவை எல்லாவற்றையும் நம்ம கை கொள்ள முடியுமான்னா இல்லை, கை கொள்ள முடியாது. அவர்கள் ஸ்வரூபத்திற்கு நிறைய விஷயங்களை அவை செய்வார்கள். ஆனால் நம் ஸ்வரூபத்துக்கு எது ஒட்டுமோ, எது செய்ய வேண்டுமோ, நமக்கு என்ன வேண்டுவதோ அதை மட்டும் அதிலிருந்து கை கொள்ள வேண்டும்ன்றது தான் அங்கே விஷயம். அதனால தான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவனா அப்படின்னா, உடனே கேட்டியே நீ எதற்காக நாங்கள் வந்தோம்னு தானே கேட்டேன், என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு கேட்டியோனோ, நீ காது கொடுத்து கேட்பதா இருந்தால் நாங்கள் சொல்லுகிறோம்னு மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். எல்லாம் நேரடியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டியேல்னு எதற்கு விழிக்கணும்? நேரடியாக தானே கண்ணன் இருக்கான் அப்படின்னா, இவர்களுடைய அழகிலே மயங்கி அவன் மயக்கத்தோடு இருந்தானா அவனை உணர்த்துவதற்காக கேட்கிறியா அப்படி என்று கேட்கிறாள் இந்த இடத்துலன்னு வியாக்கியாதா சொல்லுகிறாள். எப்படின்னா, மணிவண்ணான்னு இவர்கள் அவனை பார்த்து மயங்கினார்கள், அதை விட பெருசா அவன் இவர்களை பார்த்து மயங்கி இருக்கிறான். இவர்கள் அழகியார் உலகுக்கும் தேவிமாறுன்னு முன்னாடி சொல்லியா சொன்னோம். அதனால் இவர்கள் அழகிலே அவன் ஈடுபட்டிருப்பதை பார்த்து கேட்பதாக இருந்தால் நாங்கள் உனக்கு சொல்லுகிறோம், இப்படி நாங்கள்
நோன்பு நோத்து பட்டினியோடு இருக்கும் பொழுது உனக்கு உனக்கு துயிலாக ரொம்ப வேண்டுமோ, நீ விருந்துண்ணலாமோ, நாங்கள் விரும்புவது பெறாமல் பட்டினி கிடக்க நீ விருந்துண்ணலாமோ, கூடாது, கேட்டியல், நாங்கள் எதற்காக வந்தோம் என்று கேள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். கேட்டியல்னு காட்டுறார். உடனே இந்த இடத்துல கண்ணன் சொல்கிறானா, உங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கணுமா, மதுராலாபாகா, இனிய சொற்களை பேசுபவர்கள் நீங்கள், அதனால் உங்கள் பேச்சை கேட்பதற்கு நான் உங்களுக்கு கால் பிடிக்க வேண்டும், ஆக என்னற்காக வந்தீர் என்று சொல்லுங்கள்னா மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. எங்களுக்கு உன்னுடைய பாஞ்ச சன்னியத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய பல சங்கங்கள் வேண்டும் அப்படின்று முதல்ல கேட்கிறார். அது எப்படிப்பட்ட அந்த பாஞ்சசன்யத்திற்கு என்ன விசேஷனம்னு மேற்கொண்டு வியாக்கியானத்திலே சொல்கிறார்கள். பாஞ்சசன்யத்துக்கு என்ன விசேஷனம், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சசன்யம். ஞாலத்தை எல்லாம் நடுங்கும் எம்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சசன்யமானது எப்படி இருக்கிறது, இது கீதையிலே முதல்ல தொடக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். கண்ணனானவன் யுத்தத்தை தொடங்குவதற்கு தன்னுடைய பாஞ்சசன்யத்தை வைத்து ஊதினான். அது எப்படி இருந்ததுன்னா, அந்த சங்கம் சகோஷோ தார்த்ராஷ்டிரானாம் கிருதயானி வியாத்திரயத்து, அந்த சங்கின் முழக்கமானது துரியோதனாதிகளுடைய ஹிருதயத்தை கலக்கிட்டு அப்படின்னு அங்கே விஷயம் இருந்ததோன்னு. அது மட்டும் இல்லாமல் அசுரர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் எடுத்து இந்த சங்கத்தை ஊதினான். அவர்கள் அந்த சங்க நாதனத்திலேயே அழிந்து விடுவார்கள், அவர்களுக்கு பலகானியானது அந்த இடத்திலேயே பிறந்துவிடும். அதை தான் காட்டினார்கள். 10 நடுங்கமுன் பாஞ்சசன்னியத்தை வாய் வைத்த போரேரேன்னு ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் காட்டினார். அப்போது உலகத்திலே அசுரர்களாக இருப்பவர்களும் தீமை செய்பவர்களாக இருப்பவர்களும் உன்னுடைய பாஞ்சசன்னியத்தினுடைய ஓசையை கேட்டால் நடுங்கி விடுவார்கள் அப்படின்னு தெரியுது. ஆனால் உன்னிடத்திலே அன்பு பூண்டவர்களுக்கு எப்படி இருக்கிறது அந்த பாஞ்சசன்னியத்தினுடைய ஓசை? இதற்கு பாகவதத்திலிருந்து ஒரு திருஷ்டாந்தத்தை காட்டுகிறார். ருக்மணி பரிணயத்தின் போது ருக்மணி பிராட்டியை கல்யாணம் செய்வதற்காக எம்பெருமான் ருக்மணி பிராட்டியானவள் காத்து கொண்டிருக்கிறாள் அவருடைய மாளிகையிலே. அப்போ கண்ணன் தன்னுடைய வருகையை தெரிவிப்பதற்காக என்ன செய்தான்னா சங்கை எடுத்து ஊதினான். இது பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சங்கை எடுத்து ஊதினோடனே ருக்மிணி பிராட்டியானவள் தெளிவு பிறந்தாள். அவளுக்கு தெளிவு பிறந்தது, ஆஹா கண்ணன் வந்து விட்டான்னு. இப்போ எண்ணத்தில் என்ன காமிக்கிறார், அதுக்கு பிரமாணம், அதுக்கு நாச்சியார் திருமொழியிலே பின்னாடி பூங்கோல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலின்னு காமிக்கிறார். அப்போ பூங்கோல் திருமுகத்தை அந்த ருக்மிணி பிராட்டிக்கு தன் வருகையை தெரிவிப்பதற்காக ஊதப்பட்ட சங்கொலி. இங்கே 2 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, தீமை செய்பவர்களுக்கு எம்பெருமானுடைய சங்கொலி என்ன ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறதுன்றதை முதல்ல காமித்தார். அடுத்து பின்னாடி தன்னையே நம்பியிருப்பவர்களுக்கு இந்த சங்கொலியானது, இந்த பாஞ்சசன்யத்தினுடைய ஒளியானது அவர்கள் ஹிருதயத்திற்கு அவர்கள் தரித்து நிற்கிற அளவிற்கு அவர்களை இது பண்ணுகிறதுன்றது 2 விஷயத்தை இந்த இடத்துல காமிச்சிருக்கார். இது மேற்கொண்டு ஞாலம் என்கிற பதம் பகவத் விரோதிகளை சொல்லுகிறதுன்னு அந்த இடத்துல. ஞாலத்தை எல்லாம் நடுங்கன்னா பகவத் பாகவத விரோதிகளும் அந்த பகவத் விரோதிகள் மட்டும் இல்லை, பாகவத விரோதிகளும் அந்த இடத்திலே அனுசந்தேயம். ஆக இப்படிப்பட்ட சங்கம், இந்த சங்கத்திற்கு மேற்கொண்டு பாஞ்சசன்னியத்திற்கு மேற்கொண்டு பல பிரமாணங்களை காட்டிக்கொண்டு போகிறார். இந்த பாஞ்சசன்னியத்தினுடைய ஒளி எப்பேற்பட்டதுன்னா, இது முழங்கும் போது எந்த சங்கம் முழங்குவதனாலே சங்கரனுடைய கையிலே இருக்கிற சூலம் விழுகிறதோ, சூரியனுடைய ரதத்திலே இருக்கக்கூடிய குதிரைகள் பயந்து வழிமாறி போகிறதோ, பிரம்மனானவன் ஏதாவது இந்த பிரம்மாண்டம் வெடித்து விழப்போகிறதா என்று நாராயணனை துதிக்கிறானோ, அப்பேற்பட்ட இந்த நாதத்தையுடைய இந்த பாஞ்சசன்னியத்தை அந்த பாஞ்சசன்னியம் முராரியான எம்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்னியமானது நம்மை காப்பாற்றட்டும்னு பாகவதத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம். ஆக இப்பொழுது உத்கிருஷ்டரோடு அபகிருஷ்டரோடு வாசியற எல்லாரும் என் வருகிறதோ என்று பயந்திருக்கும்படி இருக்கக்கூடிய பாஞ்சசன்னியம், தீமை செய்பவர்கள் நன்மை செய்பவர்கள், இவர்கள் நன்மை செய்பவர்கள் எம்பெருமான் கைப்பார்த்திருப்பவர்கள், இவர்கள் இருவரும் என் வருகிறதோ என்று அஞ்சிருக்கும்படி இருக்கக்கூடிய பாஞ்சசன்னியம் அப்படிப்பட்ட இருக்கிறது. அதுதான் காட்டினார். கீழே காட்டினார் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. அந்த வடிவழகு எப்படி இருக்கு, அந்த பாஞ்சசன்யத்துடைய வடிவ எம்பெருமானுடைய வடிவழகை கீழே மணிவண்ணான்னு சொன்னார்கள். அந்த பாஞ்சசன்யம் எப்படி இருக்கிறன்னா, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யம், பால் போன்ற நிறத்திலே இருக்கக்கூடியது. மணிவண்ணா என்று கீழே சொன்ன உன்னுடைய வடிவழகுக்கு ஒப்பாக இருந்தது நீ கையிலே வைத்திருக்கக்கூடிய பாஞ்சசன்யம். அது என்ன, அந்த சேர்த்தி அழகை அனுபவிக்கிறார்கள். எம்பெருமானுடைய நிறம் என்னன்னு கீழே மணிவண்ணன், நீலமேன மணிவண்ணன் கீழே சொன்னார்கள். அவன் கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சசன்யமானது அருமையான பால் நிறத்திலே இருக்கக்கூடியதுன்றத பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே. இந்த பாஞ்சசன்யம் எப்படிப்பட்டதுன்னா,
கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைதளத்திடலில் குடியேறின்னு கீழே காட்டப் போகிறாள் ஆண்டாளே. ஆக அது பிறந்தது கடலிலே, வளர்ந்தது பஞ்சசனனுடைய உடலிலே, ஏறி குடிகொண்டிருப்பது எம்பெருமானுடைய கையிலே. இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் ஒரு பொழுதும் உன்னை பிரியாத பாஞ்சசன்யம். இதுதான் மேலே கற்பூரம் நாருமோ பதிகத்திலே பாஞ்சசன்யனுடைய வர்ணனையானது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கிறது, அங்கே கண்டுகொள்ளலாம் அந்த வியாக்கியானத்திலே. ஆக உடனே எம்பெருமான் பார்த்தான், இவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக பாஞ்சசன்யத்தை போல் இருக்கக்கூடிய சங்கம் எனக்கு வேண்டும்னு கேட்கிறார்கள். அந்த இடத்துல அழகாக காட்டுகிறார். பாஞ்சசன்யத்திற்கு ஒப்பான ஒரு சங்கமானது இந்த உலகத்திலே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஞ்சசன்னன் அதே போல அப்போ எம்பெருமான் இந்த பாஞ்சசன்யத்தை கொடுத்து அப்போ ஒன்றை பண்ணணும், இந்த சங்கத்தை போல் இருக்கக்கூடிய சங்கம் கிடையாமையாலே இந்த சங்கத்தையே கொடுத்தாகணும் எம்பெருமான். இந்த சங்கத்தையே கொடுத்துட்டான்னா இதை பிரிந்து தான் இருக்க மாட்டான், அப்போ அது பின்னாடி தானும் வந்துடுவான். ஆக அதனால் அதை மனதிலே வைத்து கொண்டுதான் பாஞ்சசன்யத்தை போல் இருக்கக்கூடிய சங்கங்களை எங்களுக்கு தர வேண்டும் இந்த இடத்திலே கேட்கிறார்கள். அந்த வியாக்கியாத்தை அங்கே காட்டுகிறார். இது எப்பேற்பட்டனா பொய்ப்பாளுடைய பல சங்கங்கள் வேண்டும், பாஞ்சசன்யத்தை போல் ஒரு சங்கம் கூடாது, பல சங்கங்கள் பாஞ்சசன்யத்தை போல் எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு கேட்கிறார். பொய்ப்பாளுடையன பெரிய இடத்தை உடையதான பெரிய புகழை உடையவன இந்த இடத்துல பெரிய இடம்னு அர்த்தமானாலும் பெரிய புகழை உடைய பாஞ்சசன்யம் இதுதான் கீழ் கொண்டு பார்த்துட்டோம். கீழே முழுக்க சொல்லியிருக்க அந்த பாஞ்சசன்யத்துக்கு என்ன புகழ் இருக்கிறது. பூங்கோல் திருமுகத்து மத்துடைய சங்குலி திருதராஷ்டிராதிகளுடைய மனதிலே பயத்தை உண்டு பண்ணது. அது மட்டும் இல்லாமல் சங்கரன் கையிலே இருக்கிற சூளம் விழுகிற அளவிற்கு அந்த சங்கத்தை அந்த நாதத்தை கேட்டால் அவன் பிரம்மருத்ராதிகள் எல்லாம் பயப்படுகிறார்கள் அர்த்தத்தை எல்லாம் கீழே காமித்தார். மேற்கொண்டு கற்பூரம் நார்மோ பதிகத்திலே இந்த பாஞ்சசன்யத்துடைய சிறப்பை எல்லாம் சொல்ல போகிறார். இதெல்லாம் சேர்த்து பொய்ப்பாடுடையதாக இருக்கக்கூடிய சங்கங்கள், அந்த சங்கங்கள் எல்லாம் பாஞ்சசன்யத்தை போல் இருக்க வேண்டும் என்று காட்கிறார். ஏன்னா இந்த பாஞ்சசன்யத்துடைய ஒளியானது பிரணவாகாரமான ஒளியாக இருக்கிறது, மங்களகரமான சப்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சங்கை எங்களுக்கு தந்தருள வேணும்னு சொன்னார். உடனே கண்ணன் கேட்டான், உங்களுக்கே தெரியும் உன்னோடுடனே ஒரு கடலில் வாழ்வார இன்னார் இணையாரென்னு எண்ணுவார் இல்லைகான். அதற்கு நிகரான ஒரு சங்கமானது இந்த உலகத்திலே இல்லை அப்படின்றது தெரியும். அப்போ தெரிந்தும் எதற்காக அதை கேட்கிறீர்கள், இதை எப்படி என்னால் கொடுக்க முடியும், மேற்கொண்டு என்ன வேண்டும்னு சொல்லுங்கள்னு கேட்கிறான். உடனே இவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள், சால பெரும்பறை வேண்டும், மிகப்பெரிய பறைகள் வேண்டும். அதாவது எங்களுடைய வருகையை தெரிவிப்பதற்கு சங்கங்கள் இருக்கு, அதே போல பெரிய பெரிய பறைகளை அடித்து கொண்டு நாங்கள் வர வேண்டும், அதற்காக எங்களுக்கு பெரிய பறைகளை தர வேண்டும்னா அது என்ன பறைன்றதை கீழே ஏற்றி பறை கொள்வான்னு சொன்னால் உண்மையாக இது என்ன பறைன்னு கீழே சொல்ல போகிறா. சித்தஞ்சிறுகாலே மேற்கொண்டு பாசுரங்கள்லேயே சொல்ல போகிறா. கரவைகள் பிஞ்சன்லாம் என்ன பறை இத்தை பறை கொள்வான்னு சொல்ல போகிறதில்ல, அது என்ன உண்மையான பறை என்னன்னு கீழே பாசுரங்களிலே சொல்ல போகிறார்கள். இந்த இடத்துல பறை என்று நாம் கொள்ள வேண்டும், அந்த வாத்தியத்தை கொள்ள வேண்டும். அதற்கு உபகரணமாக இருக்கக்கூடிய எல்லாமே கீழே சொன்ன அத்தனை இடத்துல பறைன்னு அத்தனை இடத்துலையும் இங்கே சொல்கிற கோலவிளக்கு, கொடி, விதானம், பல்லாண்டு சேர்ப்பார் எல்லாத்தையும் உபலட்சணமாக கொள்ள வேண்டும் அந்த இடத்துல அர்த்தம். ஆக மேலும் என்ன வேண்டும், அப்போ முதல்ல சங்கம் கேட்டாச்சு, பறை கேட்டாச்சு. இப்போ மேலும் என்ன வேண்டும் என்றால் பல்லாண்டிசைப்பதற்கு எங்களுக்கு பல்லாண்டிசைப்பதற்கு ஆட்கள் வேண்டும். அதாவது இப்படி நாங்கள் சங்கத்தையும் பறையையும் கொட்டிக்கொண்டு உன் திருவடி தாடி வரும்பொழுது இந்த திரளை பார்த்தால் இதுக்கு என்ன வருகிறதோன்னு 5 மங்களாசனம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேண்டாமா? அப்போ எங்களுக்கு பல்லாண்டிசைப்பார் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு என்ன வேணும்னா நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்கு விளக்கு வேணும், கோல விளக்காக ஒன்று வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் போராது, தூரத்திலே இருப்பவர்கள் எங்களை பார்க்க வேண்டும், அதற்கு அருமையான கொடிகளை எல்லாம் நீ தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி மாதமாகையாலே பனி எங்கள் மேல் விழாமல் இருப்பதற்கு அழகான ஒரு விதானத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஆக கோல விளக்கு, கொடியே, விதானமே இது எல்லாத்தையும் கேட்டார்கள். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான், பார்த்தான், இவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு முடிவு செய்தான். என்னென்னத்தை கொடுத்தான்றதை மேற்கொண்டு காட்டுகிறார். கீழேயே சொன்னார் போல பாஞ்சசன்யத்திற்கு நிகரான சங்கம் ஒன்று இல்லை என்பதனாலே பாஞ்சசன்யத்தையே கொடுத்தான். ஓகே, அதனால் அதை அங்காயப்படுத்து. அடுத்து தான் குடமாடு கூட்டாதின பொழுது பரோர்கள் எல்லாம் மகிழப் பறைகரங்க சிறார் குடமிரண்டேந்தின் தான் குடக்கூத்தாதின பொழுது ஒரு பறையை அடித்து கொண்டிருந்தானோ அந்த பறையை எடுத்து பறைக்காக கொடுத்தான். அடுத்து திருப்பல்லாண்டு பாடுகைக்குன்னா திருப்பல்லாண்டு பாடுகைக்கு வேற யாரை கொடுக்க முடியும், பெரியாழ்வாரை என்ன கொடுக்க முடியும், பட்டர்பிரானை பல்லாண்டு பாடுவதற்கு கொடுத்தான். குலவிளக்கு கேட்டார்களோன்னு முன்னாடியே கிழியே இவர்களே கண்ணனுடைய விளக்காக குலவிளக்காக இருப்பவள் யாருன்னா நப்பினை பிராட்டி. குலவிளக்காக நப்பினை பிராட்டியை கொடுத்தான்.
ஆக அடுத்து கொடி கேட்டார்கள். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய கொடி என்ன? கருடக்கொடி உன்னுடைய அப்படின்னு கீழே சொன்னாரோன்னு ஆழ்வார் சொன்னாரோன்னு. அப்போ கருடக்கொடியை எடுத்து கொடியாக கொடுத்தான். அடுத்து விதானமாக என்னத்தை கொடுக்கறதுன்னு யோசிச்சான். இப்போ எம்பெருமானுக்கு விதானம் என்னது? சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறுபடியாம் நீள்கடலோ என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவுன்னு மேற்கொண்டு விதானமாக இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான். அப்போ திருவனந்தாழ்வானை தானே கொடுக்கணும்னா திருவனந்தாழ்வான் தன்னை பிரிந்து இருக்க மாட்டான்னு தெரியும். அதனால் திருவனந்தாழ்வானை கொடுக்காமல் தன்னுடைய அறையில் பீத்தகவாடை இருக்கும் நம்ம எம்பெருமானுடைய அறையிலே இருக்கக்கூடிய உத்திரியம் அதை எடுத்து விதானமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தான். ஆக கொடுத்த உடனே பார்த்தார்கள், இது என்ன எம்பெருமானே, நாங்கள் உன்னிடத்திலே ஒன்றொன்னா கேட்டோம். இந்த மாதிரி பல சால பெரும்பறையில் கேட்டோம், பல பல சங்கங்கள் கேட்டோம், பல பறைகள் எண்ணிக்கையிலே மிகுந்திருக்கக்கூடியதையெல்லாம் கேட்டோமே, நீ ஒன்றே ஒன்று கொடுக்குறியே எல்லாத்துலேயும். உடனே எம்பெருமான் பார்த்தான், என்னிடத்துல இருந்து எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், இதற்கு மேலே நான் எங்கிருந்து தேடுவது, நான் எங்கிருந்து விஷயங்களை தேடுவது அப்படின்னா, உடனே ஆளிநிலையாய் உனக்கு ஏதாவது அரியது இருக்கா? உன்னால் முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எப்படிப்பட்ட அகரிதகனா சாமர்த்தியத்தை உடையவனாக உன்னால் முடியாதது ஏதும் இல்லை. ஆக ஆளிநிலையாய் நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஆளன் தனதுருவா ஏழுலகுண்டு ஆளிலையின் மேல் அன்னநீ வளர்ந்தமை என்பர். ஆளன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூட் குணெடுத்தாய் சொல்லுன்னு. எப்பேற்பட்டவன் நீ சிறுவனாக இருந்த போதிலே குன்னுகுடையாக எடுத்து ஆளிலையிலே வளர்ந்தது போன்ற செயல்களை எல்லாம் செய்தையோன்னு. அப்படிப்பட்ட சேராததை சேர்க்கும் சாமர்த்தியம் உன்னிடத்திலே இருக்கு. அப்படிப்பட்ட சாமர்த்தியத்தை உடைய நீ உன்னால் முடியாதது ஒன்று இருக்கா? நான் எண்ணிக்கையிலே ஒன்று கொடுக்கக்கூடாது, இப்படி பல விஷயங்களை நீ என்னிடத்திலே கொடுக்க வேண்டும் அப்படி என்ற இந்த இடத்துல காட்டுகிறார். ஆளிநிலையாய் அந்த ஆளிநிலையிலே துயின அந்த சரித்திரத்துக்கு ஆழ்வாருடைய பாசுரம் பலப்பட்டு இருக்கிறது. பண்டொரு நாள் ஆடிநிலையை வளர்ந்த சிறுகணவனிவன் வையமேழும் கண்டால் பிள்ளைவாயுளே என்னை மண்ணுண்டேனாக அன்புத்து நோக்கி எடுத்தும் பிடித்தும் அனைவருக்கும் காத்தித்திலையே. இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த இடத்துல ஆளிநிலையாக இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் பலவாறாக ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலேயும் அவற்றை எல்லாம் நாம் கண்டுகொண்டு ஆளிநிலையாம் வளர்ந்த அந்த சரித்திரத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்து மேற்கொண்டு ரொம்ப முக்கியமாக இந்த முடிக்கும் பொழுது ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். இந்த பாசுரத்துக்கும் சரமஸ்லோகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியத்தை அங்கே நாயனார் காட்டுகிறார். அதாவது சரமஸ்லோகத்திலே வரக்கூடிய விஷயம் அம்மாம் அகம்னு ரெண்டு விஷயம். அதாவது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் என்னை அடைவாயாகனு சொல்கிறானோ மாம் அப்படின்னா அது சௌலபியத்தை காட்டுகிறதுன்றது அங்கே பிள்ளாச்சார் காட்டினார். அந்த தத்துவத்தில் இது மூக்ஷிபடியிலே காட்டினார். அங்கே இருக்கக்கூடிய மாம் சௌலபியத்தை காட்டுகிறதுனா இங்கே மாலேமணிவண்ணா சப்தத்தினாலே அது சொல்லப்பட்டது. மேற்கொண்டு அகம் துவா சர்வபாபயத்தில் அகம் ஒருவர் அகமானது தன்னை நோக்கி அகம் அப்படின்ட்டு காட்டுகிறான், மாம்னு காட்டுகிறான், அகம்னு காட்டுகிறான்னா அந்த அகமானது ஆளிநிலையாலே சொல்லப்பட்டது. ஆக ரெண்டு விஷயம், தன்னுடைய ஆசத வியாமோகத்தையும் சொல்லித்து சௌலபியத்தையும் சொல்லித்து மேற்கொண்டு அவன் எப்பேற்பட்ட வசத்தியான இருக்க அவன் மேன்மையை சொல்லித்து அது மாம் சப்தத்தினாலேயும் அகம் சப்தத்தினாலேயும் விவக்ஷிதம். அதே மாதிரி இந்த இடத்திலே மாலேமணிவண்ணாவாலேயும் கீழே ஆளிநிலையாலேயும் அந்த சரமஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட மாம் மற்றும் அகத்துடைய அர்த்தங்கள் இங்கே எண்ணத்தக்கதுன்னு அந்த இடத்திலே காட்டுகிறார். அதில் அருளாய் கடைசியாக ஆளுநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அருள். உனக்கு சக்தி இல்லைன்றதுக்காக நாங்கள் எழுந்து போக முடியுமா? உன்னிடத்திலே இல்லாத சக்தியா? அதனால் நாங்கள் இழகைக்கு காரணமுடைய சக்தியாக இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட நீ அன்றோ எங்களுக்கு அருள வேண்டும், ஆளிநிலையாய் அருள வேண்டும். அருளாதொழியுமே ஆளிலை மேலன்னு திருளாத பிள்ளையாய் சேர்ந்தான்னு பேயாழ்வார் அருளி செய்தாரோன்னு. அப்படி உன்னுடைய ஆளிநிலையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அருளையே வேண்டி நிற்கிறவர்கள் நாங்கள். மேற்சொன்ன கோலவிளக்கு, கொடி, விதானம், சாலப்பெரும்பறை, போல்வன சங்கங்கத்தை எல்லாம் எங்களுக்கு தந்தருள்ன்ட்டு நாங்கள் வந்த காரியத்தை நீ மேற்கொண்டு கேட்க வேண்டும்னு மேற்கொண்டு சொல்லப் போகிறார்கள். கூடார வெல்லும்னே கரவைகள் பிஞ்ச நிலையும் மேற்கொண்டு அர்த்த விசேஷங்களை சாதித்து கொண்டு போகப் போகிறார்கள். அடியனுடைய வியாக்கியானங்களை கொண்டு அடியனுடைய மந்தமதிக்கு எட்டினவாறு ஒரு சில அர்த்த விசேஷங்களை அடியேன் சொன்னேன். குற்றம் குறை இருப்பின் அவற்றை பொறுத்தருள வேணுமாறு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமத்தே விஸ்வித்தாய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.